like I'm floating. Can't break out, I've got to see. ஸோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ சேனலுக்கு புதுசாக மறக்காம இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஸோ நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து பைக் அண்ட் ட்ராவல் வீடியோஸ் தாங்க அடுத்த மேக்ஸிமம் போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரீசெண்டாக வந்து நம்ம வந்து ஒரு 4 ஊருக்கு போயிட்டு வந்தாங்க. ஸோ எப்போயுமே வந்து நான் வந்து எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டே ட்ரிப் தான் போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ பக்கத்தில் போயிட்டு வந்துகிட்டே இருப்பேன். பட் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெங்களூர், மைசூர், அப்புறம் வந்து ஊட்டி, அப்படியே கோயம்புத்தூர், இந்த மாதிரி ஒரு 4 ஊர் சுற்றிட்டு வந்தாச்சுங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பட் வந்து புதுசாக பார்த்துருக்கவங்களுக்கு தான் அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ நிறைய வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ப்ரோ எவ்வளோ ப்ரோ அந்த இதுக்கு வந்து எவ்வளோ ப்ரோ பெட்ரோல் வந்து போட்டீங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்காக தாங்க இந்த வீடியோ வந்து. சரிங்களா? ஸோ நம்ம வண்டி வந்து நான் வச்சுக்கிற வண்டி வந்து பார்த்திங்கன்னா RS200ங்க. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ப்ரீவியஸாக நம்மளை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க தான் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ புதுசாக பார்க்குறவங்க வந்து சொல்லிக்கிறேன். ஸோ நம்மளோட வண்டி வந்து பார்த்திங்கன்னா RS200ங்க. ஸோ அந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா 30 to 35 மைலேஜ் கொடுத்துரும். சரிங்களா? ஸோ எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா, இங்கேருந்து கரெக்டாக வந்து பெங்களூர் போகும்போது ஒரு 1000 போட்டேங்க. ஸோ அங்கிட்டு பெங்களூர் கிட்ட போகும்போது ஒரு கிருஷ்ணகிரி அந்த இதில் வந்து ஒரு 1000 போட்டேன். சரிங்களா? ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஊட்டியில் மைசூர் போகும்போது, மைசூர்லேருந்து அப்படியே அங்கிட்ட ஊட்டிக்கு போகும்போது ஒரு 1000 கிடச்சிங்க. அதனால் ஒரு 3000 கிடச்சேன். அப்புறம் வந்து கோயம்புத்தூரில் ஒரு 700 அடித்தேன். சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 3700 வந்துச்சுங்க. பெட்ரோல் ரேட்டு மட்டுமே கிட்டத்தட்ட 3700 வந்துருச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் மட்டும் சோலோவாக போக கிடையாது. ஸோ கூட வந்து இன்னொரு வந்து பையன் வந்து வந்தாங்க. சரிங்களா? ஸோ அதனால் வந்து நான் வந்து கொஞ்சம் அந்த பையன் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் வந்து ஒரு 3/4 அமௌண்ட் போட்டேன். அந்த பையன் ஒரு 1/3 அமௌண்ட் போட்டாங்க. சரிங்களா? சாப்பாடுக்கு வந்து அங்கங்கே வந்து ஒரு 400 கிட்ட செலவாச்சு. நம்ம போனது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 டேஸ் 3 நாள் கரெக்டாக சுற்றிட்டு வந்தோம். கரெக்டாக அந்த சுற்றிட்டு வரும்போது 2 டேஸ் கரெக்டாக மார்னிங் அண்டு ஈவினிங் சாப்பாடு சாப்பிட்டோம். அந்த ஏதாச்சும் ஒரு சாப்பாடு அந்த ஆஃப்டர்நூன் இல்லாட்டி அந்த மார்னிங் ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து கட் ஆயிருங்க. சரிங்களா? அந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் மிஸ் ஆச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 400க்குள்ளே வந்துச்சுன்னு வச்சுக்கிங்களேன். ஒரு டயத்துக்கு பார்த்திங்கன்னா குறைஞ்சது 300 நல்ல சாப்பாடு தாங்க சாப்பிட்டோம். ஸோ வந்து அதெல்லாம் குறை சொல்கிற அளவுக்குலாம் கம்மியாலாம் சாப்பிடல. ஸோ நல்ல சாப்பாடு தான் சாப்பிட்டோம். அதே மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து ரூம் ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் இருந்தாங்க. ஸோ இங்கேருந்து பெங்களூர் போய்ட்டு பெங்களூரில் வந்து ஒரு ஸ்டே, அப்புறம் வந்து ஊட்டிக்கு போயிட்டு அங்கே ஒரு ஸ்டே. சரிங்களா? ரெண்டே டைம் தான், நைட்டு மட்டும்தான் ஸ்டே. சரிங்களா? ஸோ அந்த ஸ்டேவுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து தெரிஞ்ச பையன் ரூமில் வந்து போய் வந்து ஸ்டே பண்ணுறதுனால வந்து அது வந்து நம்மளுக்கு வந்து இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து அது வந்து இல்லை. ஸோ வந்து மற்றவங்க வந்து போனீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் அதுவும் ஒரு நம்ம போனது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 மணி ஆயிடுச்சுங்க. ஸோ அங்கங்கே போயிட்டு ஸோ இடையில 2 ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ணிட்டு போகிறதுக்குள்ள 12 மணி ஆயிடுச்சு. அங்கே வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு இருந்தனால கூட ஒரு பையன் ஜூனியர் பையன் ஒரு பையன் இருந்தனால அங்கே படிச்சுட்டு இருந்தனால அங்கே ஸ்டே பண்ணியாச்சு. அதனால் வந்து ரூம் வந்து நம்மளுக்கு ஃப்ரீ ஆயிடுச்சுங்க. ஸோ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே குறைஞ்சபட்சம் வந்து 1000 சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு 1000 அங்கே மேபி இது வந்து டிஃபராக கூட ஆகலாம். 1000 சொன்னாங்க. அது எப்படி நைட்டுக்கு மட்டும்தான், மார்னிங் 6 o'clock வெக்கேட் பண்ணுறதுக்கு 1000 அப்படின்ட்டாங்க. நாங்கள் ஐயோ இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணணுமா 1000 போட்டு. அதான் தெரிஞ்ச பையன் அவனை சப்போஸ் வந்து அவன் ஆள் பிடிக்க முடியாட்டி நம்ம ஸ்டே பண்ணியிருப்போம். பட் ஆள் பிடிச்சனால வந்து எங்களுக்கு வந்து அது இல்லைன்ற ஆயிடுச்சு. அந்த செலவு வந்து எங்களுக்கு மிச்சமாயிடுச்சுங்க. சரிங்களா? ஆனால் ஃப்ரெண்டு ரூமில் தங்கினால அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதனால் அது வரையும் எங்களுக்கு பெட்ரோல் காஸ்ட்டு மட்டும்தான் வந்துச்சு. அப்புறம் அங்கங்கே போயிட்டு அடுத்த மேக்ஸிமம் வந்து பெட்ரோல் காஸ்ட்டு தாங்க. ரொம்ப எல்லாம் எங்களுக்கு வந்து செலவே ஆகலை. இந்த இதை ஃபுல்லாக சுற்றி பார்க்கறதுக்கு அந்த பெட்ரோல் சார்ஜு அதெல்லாம் சேர்த்துமே டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து 6000 கிட்ட தான் வந்துச்சு. சரிங்களா? ஏன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டே பண்ணுறது, பெட்ரோல், இது 2 மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. ஸ்டே பண்ணுறதுன்னு பார்த்தீங்க சாப்பாடு, பெட்ரோல், இது 2 மட்டும்தான், வேறு எதுவுமே எங்களுக்கு வந்து செலவே கிடையாது. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து 6000க்குள்ளே முடிஞ்சிடுச்சுங்க. சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆனால் வந்து உண்மையிலே சூப்பராக இருந்துச்சுங்க. ஆனால் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, சவுண்டு வந்து நிறையா வந்துக்கிட்டே இருந்துச்சு ப்ரோ அப்படின்னாங்க. ஸோ வீடியோவிலேருந்து ஸோ பார்த்திங்கன்னா கோப்ரோ மாற்றிடலாமா, இல்லை வந்து ரிப்பேர் பண்ணிடலாமா, மறுபடியும் சரி பண்ணிடலாமா. ஆனால் ஏற்கனவே வந்து ஒரு வாட்டி வந்து கொடுத்து வந்து நான் வந்து சரி பண்ணேன். ஆனால் அப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோப்ரோ வந்து அந்தளவுக்கு தான் நான் வச்சுக்கிற வந்து பார்த்தா கோப்ரோ ஹீரோ 8ங்க. ஸோ அதுபடியும் அந்த மாதிரி பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்தனால அப்படியே இங்கே வாய்ஸ் ஓவர் வச்சு இங்கே ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு அந்த ஃபோனில் இங்கே கேமரா ஆன் பண்ணும்போது ஃபோனையும் நான் வந்து ஆன் பண்ணிக்கிடுவேன்.
ஸோ அப்படி வந்து அப்படியே போட்டு அப்படியே மெர்ஜ் பண்ணி தாங்க ஒரு என்ன சொல்கிறது ஒரு 10 நம்ம வந்து மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 13 வீடியோ போட்டிருப்போங்க. அதில் ஒரு 5 வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 5 6 வீடியோ கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ கோப்ரோ எடுக்கும், அப்பப்போ வந்து கோப்ரோ வந்து எடுக்காது. ஸோ அப்போ வந்து அந்த மாதிரி டயத்தில் வந்து மெர்ஜ் பண்ணி மட்டும் அதை வந்து போட்டிருப்பேன். அட் த மேக்ஸிமம் என்னோடய எஃபர்ட்டை போட்டு தாங்க கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் வந்து வீடியோ வந்து உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா. அதனால் வந்து ஸோ இப்போ என்ன முடிவு பண்ணி வச்சுக்கோன்னா, ஒன்று கோப்ரோவை மாற்றிடலாமா, கோப்ரோவை விற்றுட்டு வேறு எங்கேயாவது மாற்றிடலாமா அப்படின்னு. ஆனால் வந்து இப்போ இருக்கிற நம்ம ஸ்டேஜுக்கு வந்து ஏன்னா வந்து இனி வந்துலாம் கோப்ரோ 8 வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தாங்க. ஏன்னா ஒன்று வந்து கோப்ரோ 9 இல்லாட்டி 10 அப்கிரேடு தான் பண்ணணும். ஏன்னா 6, 7, 8 வரையுமே ஒரு சில பிரச்சனைலாம் வருது அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஏன்னா வந்து இப்போ 9, 10 வந்து அப்கிரேடட் வெர்ஷன்றனால ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா ப்ராசஸர் எல்லாமே புதுசு போட்டிருப்பாங்கன்றனால அதில் அட் த மேக்ஸிமம் ஒரு பிரச்சனையும் வராதுன்ற ஒரு நம்பிக்கை தான். ஸோ அதனால தான் வந்து அதை எடுக்கலான்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் இதுவுமே செகண்ட்ஸில் தாங்க எடுத்தேன். ஸோ அதனால் வந்து புதுசு எடுக்கலை. பட் அந்த ப்ரோ வந்து வாரண்ட்டி எல்லாமே கொடுத்தாரு. நானும் கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் யூஸ் பண்ணிட்டேங்க. கிட்டத்தட்ட இதுலேயே எப்படியும் ஒரு 40 வீடியோவது போட்டிருப்பேன் உள்ளே சரிங்களா. ஸோ அதனால் வந்து சீக்கிரமாகவே நான் வந்து கோப்ரோ வந்து அப்கிரேட் பண்ணிடுவேங்க. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் கோப்ரோ வந்து விற்கணும். அந்த விற்றுட்டு அந்த அமௌண்ட்டை வச்சு கொஞ்சம் சேர்த்து போட்டு தாங்க வாங்கணும். அப்புறம் வந்து என்னோடய சேலரி, அப்புறம் வந்து சேலரி கொஞ்சம் இருக்குது. அப்புறம் இந்த கோப்ரோ கொஞ்சம் விற்றுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை வச்சு ஒரு அமௌண்ட்டு போட்டு ஏதாச்சும் அப்புறம் வீட்டில் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கூட வாங்கி கூட போட்டுக்கலாங்க. ஸோ அந்த ஐடியாவில் தான் இருக்கேன். அதனால தான் இந்த வீடியோ முடிஞ்ச உடனே அட் த மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வீடியோஸ் ஃபுல்லாமே அட் த மேக்ஸிமம் நம்ம மொபைல் விலாகாக தான் கொஞ்சம் நேரத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அட் த மேக்ஸிமம் வந்து இந்த வீடியோ பார்த்துக்கிற டயத்தில் வந்து நான் வந்து கோப்ரோ மாற்றிருப்பேன். இல்லாட்டி வந்து விற்றுட்டு அதுக்கு அதே மாதிரி அடுத்த வீடியோவில் வந்து அப்டேட் போட்டிருப்பேன். எதுவும் செக் பண்ணி பார்த்துக்குங்க சரிங்களா. அதனால் வந்து நம்ம கோப்ரோ விற்றுட்டு தாங்க நம்ம வேறு கோப்ரோ எடுக்க முடியும். இந்த கோப்ரோ வச்சுக்கிட்டே நம்ம வந்து எடுக்க முடியாது. ஏன்னா இதே வந்து நம்ம ஒரு 40,000 45,000 கிட்ட நம்ம கலெக்ட் பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து அமௌண்ட் வந்து ரெடி பண்ணணும். அதனால் வந்து இதை வந்து சேல் பண்ணிவிட்டு தான் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா, வாரண்ட்டி இல்லாட்டி பார்த்திங்கன்னா அந்த கோப்ரோ வந்து ரேட்டு கூட சொல்கிறாங்க. வாரண்ட்டி இல்லாட்டி அந்த ரேட் வந்து கம்மியாக சொல்கிறாங்க. வாரண்ட்டி இருந்தால் 10,000 12,000 கிட்ட கூட சொல்கிறாங்க. அது என்ன கணக்கு அப்படின்னு தெரியல. ஸோ அதை வந்து சரி ஓகேங்க, அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு பட்ஜெட் தான். டோட்டலாக வந்து 3,700ங்க பெட்ரோலுக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2,000 கிட்ட ஆயிருக்குங்க. 2,000 கிட்ட ஆயிருக்கும். அப்புறம் வந்து எங்கேயாவது மேபி ஒரு 500 600 வந்து கூட குறையும். அதுதான் ரவுண்டாக வந்து 6,000 கிட்ட ஆச்சு. வேறு கூட இதெல்லாம் ஒன்றும் செலவாகலைங்க. நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா எதுவும் வாங்க கிடையாது. ஒரு சன்கிளாஸ் மட்டும் ஒன்று வாங்கினேன், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. 6,000 கிட்ட அழகாக போயிட்டு வந்தாச்சு. ஏன்னா நம்மளுக்கு வந்து வேறு எக்ஸ்ட்ரா எதுவும் ஐட்டம் ஆக்டிவிட்டீஸ்லாம் எதுவும் கிடையாது. அதனால் வந்து நம்மளுக்கு கம்மியாயிடுச்சு சரிங்களா. ஆனால் வந்து ரைடை வந்து உண்மையில பக்காவாக என்ஜாய் பண்ணேங்க. இன்ன வரையும் நான் 3 days ட்ரிப்பு வந்து நான் எங்கேயுமே போட்டதே கிடையாது. என் ட்ராவலில் இதுதான் ஃபஸ்ட் டைமு. என்னென்னு பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டே இருந்தேன், கரெக்டாக ஓகே போட்டலாம் அப்படின்னு. சரி ஓகே வாங்க போயிட்டு வந்துடலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்டாங்க, ப்ரோ நானும் வர்றேன் ப்ரோ அப்படின்னாங்க. ஸோ அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம பிளானிங் வந்து இந்த வாரம்னு சொன்னது அதுக்கடுத்து அடுத்த வாரமாக மாறிடுச்சு. அதனால வந்து ஒரு வேளை பிளானிங் வந்து கரெக்டான ப்ராப்பர் பிளானிங் இல்லை, எப்போ போகிறோம் அப்படின்றதுக்காக. ஸோ அதனால தான் வந்து நான் எப்போ கூப்பிட முடியல. ஸோ அதுக்கு வந்து தயவுசெய்து என்னை வந்து மன்னிச்சுக்கோங்க. என்ன ப்ரோ எங்கெல்லாம் கூப்பிட்டு போவாங்க அப்படின்னு நினைக்கலாம் வேணாம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு, ஏன்னா நம்ம இருக்கிற சிச்சுவேஷன் வந்து அப்படி, ஏன்னா வந்து எப்போ எந்த மாதிரி அப்படின்னு சொல்ல முடியாதா. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு ஒரு சோலோ ரைடு போய்க்கிறோம். அப்புறம் வந்து லேட்டராக வந்து நம்மளால் கரெக்டாக அந்த ஆர்கனைஸ் பண்ணி கூப்பிட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டாக கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக தாங்க இப்போ வந்து சோலோவாக போயிட்டு வந்தாச்சு. பட் உண்மையிலேங்க ரைடு உண்மையில சூப்பராக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். இந்த கோப்ரோ மட்டும் லைட்டாக மக்கர் மட்டும் பண்ணலான்னு வச்சுங்களேன், உண்மையில வேறு லெவலில் இருந்திருக்கும். ஸோ கோப்ரோ லைட்டாக கொஞ்சம் மக்கர் பண்ணனால எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக பெங்களூர் போகும்போது பெங்களூரில் வந்து கோப்ரோ மக்கர் பண்ணிடுச்சு. அப்படியே கொய்யால என்னடா பண்ணுறது, இவ்வளோ தூரம் வந்துட்டு நீ இதை ஃபேஸ் பண்ணாமல் போனோம்னா நம்மளுக்கு அவ்வளோதான்டா நீ போச்சேடா அப்படின்னு சொல்லி எப்படியோ வந்து வீடியோவை அழகாக போட்டு ப்ரொசீட் பண்ணியாச்சு. வீடியோ புதுசாக பார்த்துட்டு இருந்தால் உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் எப்படி இருக்குது ப்ரோ அப்படின்றத எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இதைத்தான் வந்து நான் வந்து வீடியோவில் வந்து சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வேறு ஒன்றும் இல்லைங்க. ஸோ நான் வந்து மேக்ஸிமம் வந்து பைக்கு ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸ் தாங்க மேக்ஸிமம் போட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் வந்து அடிக்கடி கொஞ்சம் ரெகுலராக போட்டுக்கிட்டே இருக்கேன். ஸோ அதையும் கொஞ்சம் போய் பாருங்கள். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ வந்து
அந்த மேக்ஸிமம் நம்மளால் என்ன எஃபர்ட் கொடுக்கணுமோ அதை கொடுத்துக்கிட்டு தாங்க இருக்கேன். சரிங்களா? சரி, ஓகேங்க. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் வந்து இதோட வந்து நான் இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ.